ஏய், என்னடி பெருசா மாமா மாமா மாமன் புராணம் பாடிட்டு இருக்க? அந்த ஆளு அப்படி என்ன பெருசா செஞ்சு கீச்சு புட்டாரு? என்ன செஞ்சாருன்னு கேக்குறேன். என் அம்மாவை கொன்னுட்டு நீ ஜெயிலுக்கு போயிட்ட. தன்னந்தனியா அனாதையா இருந்தப்போ என் தாய் மாமன் தான் என்ன அரவணைச்சு எனக்கு எல்லாமாவும் இருந்தாரு. எனக்கு நல்லது கெட்டது செஞ்சாரு. ஆனா எனக்கு என் மாமன் கிட்ட கிடைச்ச ஆதரவு அத்தை கிட்ட கிடைக்கல. அப்படி ஒரு சூழ்நிலையில எந்த ஹரிச்சந்திரனா இருந்தாலும் குடும்பத்துக்காக என்னதான் ஒதுக்கி இருப்பாங்க. ஏன்னா நான் தான் ஒண்ட வந்தவ. ஆனா என் மாமா இந்த பாவைக்காக தன் குடும்பத்தையே ஒதுக்கி வச்சு 6 வருஷம் பிரிஞ்சிருந்தாரு. அந்த 6 வருஷமும் ஜெயில இருந்த உனக்கு நான் இருக்கேனா செத்தனான்னு கூட தெரியாது. அத பத்தின கவலையும் உனக்கு இல்ல. நீ ஜெயில இருந்து வந்த பிறகும் நீ ஏன் மேல உள்ள அக்கறையில உன் கூட கூட்டிட்டு போல. என் மாமன் கிட்ட இருந்து என்ன பிரிச்சு அவரை வேதனைப்படுத்தணும்னு கூட்டிட்டு போன. அப்பவும் நீ என்ன காப்பாத்தல. என் மாமா எனக்கு சொல்லி கொடுத்த வாழ்க்கை பாடம் தான் என்ன காப்பாத்துச்சு. உங்களையும் சேர்த்து காப்பாத்துச்சு. இன்னைக்கு என் கல்யாணத்துல அவருக்கு நான் தரப்புற தாய் மாமங்கிற உறவை நான் ஒரு வகையில அவருக்கு செலுத்துற நன்றி கடன். அந்த உரிமை அவருக்கு மட்டும்தான் இருக்கு. அதுக்கு குறுக்க யாரையும் வரவிட மாட்டேன். அதையும் பாப்போம். பாப்போம். ஏதோ பாத்துக்கோப்பா, பத்திரிக்கை கொடுக்கையிலே பஞ்சாயத்து. இன்னும் கல்யாணத்துல என்ன நடக்க போதோ? எதா இருந்தாலும் அது நியாயப்படிதான் நடக்கும் பெரியப்பா. கண்டிப்பா குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்துருங்க. நான் வரேன்.